குட்டீஸ், தமிழோடு பழகலாம். இது ஒரு வாழைப்பெயர். விடை இலாய்ச்சி, எலச்சி, ஏலக்கி. எப்படி வேணால் இது சொல்லலாம். ஏலக்கின்ட்டு பெங்களூர், பீகார், மும்பைலலாம் அந்த சைடில் அப்படி சொல்லுவாங்க. இதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு தெரிஞ்சுக்கலாமா? இந்த எலச்சி வாழைப்பழம் வந்து மற்ற வாழைப்பழம் விட சின்னதாக இருக்கும். ஆனால் சுவை டேஸ்ட் வந்து நல்லா அதிகமாக இருக்குது. இதில் வந்து விட்டமின் சி இருக்குது மற்றும் பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்குது. ஆப்பிளை விட 3 மடங்கு அதிகமாக இதில் பாஸ்பரஸ் இருக்குது. இந்த பழம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைனா சோம்பலை நீக்குது, நல்லா பிரிஸ்காக வச்சுக்குது நம்மளை. குழந்தைகளுக்கு நல்லா எனர்ஜி ஃபுட்டாக இருக்குது. அப்புறம் எலும்பு மற்றும் பற்கள் ஆரோக்கியமாக இருக்க இது உதவுது. போனு டீத்துலாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்க இது உதவுது. இந்த வாழைப்பழம் இரைப்பை புற்றுநோய்க்கான வாய்ப்பையும் இது குறைக்குது. கேன்சரையும் வராமல் தடுக்க இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. மலச்சிக்கலை நீக்குகிறது. மூளைக்கு சக்தியை அதிகரிக்குது. பிரெயினுக்கு நல்லா எனர்ஜி தருது. இதில் விட்டமின் B6 அதிகம் இருக்கிறதுனால இரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க உதவுது. இது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா குட்டீஸ்? அடுத்தது பார்க்கலாம். வேடிக்கையான விடுகதை. வளைக்க முடியும், ஒடிக்க முடியாது. அது என்ன? விடையை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். குட்டீஸ், கதை பகுதியில் பாண்டியன் கதையை படிக்கலாம் வாங்க. பாண்டியன், சேர சோழர் பாண்டியன் இருக்காங்களா, அந்த பாண்டிய ராஜாவோட கதையை இன்னைக்கு படிக்கலாம் வாங்க. பொற்கை பாண்டியன். பொற்கைன்னா பொன்னால், கோல்டன் ஹேண்டுன்னு அர்த்தம். கை வந்து பொன்னால் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தங்கத்தால் ஆனது அப்படின்னு அர்த்தம். ஒரு காலத்தில் மதுரையை தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டை ஒரு மன்னன் ஆண்டான். ஒரு காலத்தில் வந்து மதுரை இருக்கு இல்லையா, அது கேபிட்டலாக வச்சுக்கிட்டு ஒரு பாண்டிய நாட்டை வந்து ஒரு மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவன் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவனாயும் மக்களிடம் அன்பும் இரக்கமும் கொண்டவனாயும் விளங்கினான். அவர் எப்படி ஆட்சி புரிந்தார்? நேர்மையாக உண்மையாக இருந்தார். மக்கள்கிட்டையும் கருணையாக அன்பு காட்டி நல்லா ஆட்சி செஞ்சார். அவன் நாள்தோறும் இரவில் மாறு வேடத்துடன் நகரை சோதனை செய்து வருவது வழக்கம். ராஜா இல்லையா, மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் டெய்லி என்ன மாறு வேடம் அப்படின்னா சேஞ்ச் ரோல், கரெக்டான வேடம். நம்ம இப்போலாம் ஃபேன்சி ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறேன் இல்லையா, ஆனால் கரெக்டான சேஞ்ச் ரோல் மாறு வேடம் செஞ்சுக்கிட்டு நகரம் எல்லாம் இப்போ மக்கள்லாம் நல்லா இருக்காங்களா, கஷ்டம் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இது டெய்லி ரவுண்ட் வருவார். ஒரு நாள் இரவு அவன் அந்தணர்கள் குடியிருக்கும் வீதி வழியாக சென்று கொண்டிருந்த போது ஒரு வீட்டில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் நைட்டு இது மாதிரி அவர் சோதனை செய்கிறதுக்கு போயிட்டு இருக்காரு ஊர்லலாம். அப்போ வந்து அந்தணர்கள்லாம் பிராமின் இருக்க வீதி வழியாக போயிட்டு இருக்கப்போ ஒரு வீட்டில் மட்டும் லைட் எரியுது. நின்று கவனித்தான். ராஜா பார்க்குறாரு, என்ன இந்த வீட்டில் மட்டும் லைட் எரியுதே அப்படின்னு. உள்ளே, நீங்கள் ஊரிலிருந்து திரும்பும் வரை என்னை யார் காப்பாற்றுவார்கள் என்ற பெண்ணின் குரலும், நம் அரசர் இருக்கும்போது உனக்கு ஏன் அந்த கவலை என்ற ஆண் குரலும் கேட்டது. அங்கே வந்து 2 வாய்ஸ் கேட்குது. ஒரு லேடிஸ் வாய்ஸ் என்ன சொல்லுது, நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்கன்னா யார் எங்களை பார்த்துக்குவாங்க, பாதுகாப்பு அப்படின்னு கேட்குறப்ப ஜென்ஸ் குரல் சொல்லுது, அரசர் இருக்கும்போது, ராஜா இருக்கும்போது ஏன் இந்த கவலை, எதுக்கு இந்த பயம் அப்படின்னு சொல்லுது. கணவனும் மனைவியும் பேசியதை கேட்டு மன்னன் மக்கள் இந்த அளவுக்கு தன்னை மதிக்கிறார்களே என்று மெய்மறந்து போனான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறத கேட்டோன்னே ராஜாவுக்கு மக்கள் நம்மளை இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக தன்னையே மறந்து அப்படி நிற்கிறாரு. மறுநாள் முதலே கணவன் இல்லாத அந்த வீட்டிற்கு மட்டுமின்றி அந்த வீதியில் உள்ள எல்லா வீடுகளுக்கும் அன்றாட உணவுப் பொருட்களை படியெழுக்குமாறு ஏற்பாடு செய்தான். அடுத்த நாள் என்ன சொல்ற ராஜா, அந்த வீட்டில் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறதுனால அந்த ஒய்ஃப் தனியாக இருப்பாங்க இல்லையா, அதனால அந்த வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் அந்த வீடு உள்ள அந்த ஸ்ட்ரீட்டுக்கு என்ன செய்கிறாரு, எல்லாத்துக்குமே டெய்லி ஃபுட்டு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு செய்கிறாரு. அந்த வீட்டையும் தனி கவனத்துடன் கண்காணித்து வந்தான். அந்த வீட்டையும் தனியாக கவனிச்சிக்கிறார். ஏன்னா யாரும் எதுவும் தொந்தரவு செய்யக்கூடாது, அந்த வீட்டில் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அதை நல்லா கண்காணிக்கிறாரு. சில நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டில் ஓர் ஆண் குரல் கேட்டு சந்தேகித்து கதவை தட்டினான். கொஞ்ச நாள் போச்சு. இப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, அந்த வீட்டில் ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் கேட்குது. உடனே இவருக்கு டவுட் வருது, அவங்க தான் வேலைக்கு போயிருக்காங்களே, வேறு யார் வந்திருக்காங்க, அந்த அம்மாவுக்கு யாராவது தொந்தரவு தரதுக்கு யாராவது வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு டவுட்டாக கதவை தட்டுறாரு. உடனே யார் அது என்று கேட்டுக்கொண்டே அவள் கணவன் வருவதை கண்டதும் திடுக்கிட்டு அங்கிருந்து நகர்ந்தான்.
யார் அது கதவு தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபோட ஹஸ்பண்டு தான் அது. அவர் கேட்டுகிட்டே வர்றாரு. ராஜா ஐயோ ஹஸ்பண்டை பார்த்தோன்னா ஒரு ஷாக் ஆகிட்டு அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்து வராரு. தன் வீட்டு கதவை தட்டியது யாரோ என்ற சந்தேகம் கணவனுக்கு வருமே என்ற அச்சத்தில் அந்த வீதியில் இருந்த எல்லா வீட்டு கதவுகளையும் தட்டிவிட்டு சென்றான் மன்னன். ராஜாக்கு இப்போ ஒரு சந்தேகம் என்னன்னா, நம்ம அந்த வீட்டை தட்டியதுனால அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை சந்தேகப்படுவாங்களோ, இல்லை புதுசாக யாரோ அப்படின்னு நினச்சிக்குவாங்களோ, தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்கிறாரு அவர், அந்த வீதி ஸ்ட்ரீட்டில் உள்ள எல்லா வீட்டு கதவையுமே தட்டிட்டு போகிறாரு. வீதியில் உள்ளவர்கள் ஒன்று கூடி யாரோ ஒரு கள்வன் இவ்வாறு செய்திருக்கிறான், மன்னனிடம் சென்று முறையிடுவோம் என்று அரண்மனைக்கு சென்றனர். அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்களாம் ஒன்று கூட்டிட்டாங்க. எல்லா வீட்லேயும் தட்டியிருக்காங்க. கல்வன்னா தீஃபு, திருடன், யாரோ திருடன் தான் அப்படி செஞ்சுருக்கான், ராஜாட்ட போய் நம்ம சொல்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போகிறாங்க. மன்னர் அவர்களின் குற்றச்சாட்டுகளை கேட்டு அத்தகையவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டதும் அவர்கள் அவன் கையை வெட்டி விடலாம் என்று சொன்னார்கள். இது எல்லாரும் போய் சொல்கிறாங்க ராஜாட்ட, இது மாதிரி யாரோ எல்லா வீட்லேயும் கதவை தட்டுறாங்க, ஏதோ திருடன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லினோன்னே ராஜா கேட்குற, அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்டோம். மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அவன் கையை வெட்டிடுங்க, கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னன் மறு யோசனையின்றி தன் உடைவாளால் வலக்கையை வெட்டி கொண்டான். உடனே ராஜா யோசிக்கல, அடுத்த நிமிஷமே என்ன செய்கிறார், ஸ்வாடை எடுத்து அவர் ரைட் ஹேண்டை அவரே கட் பண்ணிக்கிறாரு. அனைவரும் வியப்பும் நடுக்கமும் கொண்டனர். எல்லாத்துக்கும் ஒரு நடுக்கம், ஐயோ ராஜாவே என்ன இப்படி கையை வெட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நடுங்குறாங்க. மன்னன் நடந்ததை கூறினான். மன்னன் வந்து சொல்கிறாப்ல, இது மாதிரி நான் தான் வந்தேன், அந்த வீடு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்தேன். ஒரு பேச்சுக்குரல் கேட்கணும் டவுட் வந்து நான் கதவு தட்டினேன், அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ஹஸ்பண்ட் தான். தெரிஞ்சோன்னா நான் இது மாதிரி எல்லார் வீட்டு கதவையும் நான் தான் தட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் வேதனையுற்று சோமசுந்தரரின் திருக்கோயிலுக்கு சென்று நல்ல அரசருக்கு இக்கதி நேரலாமா, அருள் புரிய வேண்டும் என்று இறைவனிடம் வேண்ட வெட்டப்பட்ட கரம் பொற்கரமாக வளர்ந்தது. மக்களுக்கெல்லாம் கவலையாயிடுச்சு, ஐயோயோ ராஜா இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோமசுந்தரனை ஈஸ்வர கோயிலுக்கு போய் வேண்டுறாங்க சாமிகிட்ட, நல்ல அரசருக்கு போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு அருள் புரியுங்க, பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் வேண்டவும் என்ன செய்கிற இறைவன் அவருக்கு அந்த வெட்டப்பட்ட கரம் கோல்டன் ஹேண்டாக மாறிடுச்சு. அது முதல் பொற்கை பாண்டியன் எனப்பட்டான். அன்னிலேருந்து அவர் ராஜா எப்படி எல்லாரும் அழைக்கிறாங்க, பொற்கை பாண்டியன் சொல்லி அழைக்கிறாங்க. குட்டீஸ் மீனிங் படிக்கலாம் வாங்க. பொற்கை பாண்டியன், பொற்கரம்னா கோல்டன் ஹேண்ட், தலைநகரம் கேபிட்டல், மாறுவேடம் சேஞ்ச் ரோல் டிஸ்கைஸ், அச்சம் ஃபியர் திடுக்கிடுதல் ஷாக்டு ஸ்டண்ட், கல்வன் த தீஃப் குற்றச்சாட்டு பிளேம் கம்ப்ளைண்ட், வால் ஸ்வாட். குட்டீஸ் கதை இன்னொரு முறை படிக்கலாம் வாங்க. பொற்கை பாண்டியன். ஒரு காலத்தில் மதுரையை தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டை ஒரு மன்னன் ஆண்டான். அவன் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவனாயும் மக்களிடம் அன்பும் இரக்கமும் கொண்டவனாயும் விளங்கினான். அவன் நாள்தோறும் இரவில் மாறு வேடத்துடன் நகரை சோதனை செய்து வருவது வழக்கம். ஒரு நாள் இரவு அவன் அந்தணர்கள் குடியிருக்கும் வீதி வழியாக சென்று கொண்டிருந்த போது ஒரு வீட்டில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. நின்று கவனித்தான். உள்ளே, நீங்கள் ஊரிலிருந்து திரும்பும் வரை என்னை யார் காப்பாற்றுவார்கள் என்ற பெண்ணின் குரலும், நம் அரசர் இருக்கும்போது உனக்கு ஏன் அந்த கவலை என்ற ஆண் குரலும் கேட்டது. கணவனும் மனைவியும் பேசியதை கேட்டு மன்னன் மக்கள் இந்த அளவுக்கு தன்னை மதிக்கிறார்களே என்று மெய்மறந்து போனான். மறுநாள் முதலே கணவன் இல்லாத அந்த வீட்டிற்கு மட்டுமின்றி அந்த வீதியில் உள்ள எல்லா வீடுகளுக்கும் அன்றாட உணவுப் பொருட்களை படியளக்குமாறு ஏற்பாடு செய்தான். அந்த வீட்டையும் தனி கவனத்துடன் கண்காணித்து வந்தான். சில நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டில் ஓர் ஆண் குரல் கேட்டு சந்தேகித்து கதவை தட்டினான். உடனே யார் அது என்று கேட்டுக்கொண்டே அவள் கணவன் வருவதை கண்டதும் திடுக்கிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். தன் வீட்டு கதவை தட்டியது யாரோ என்ற சந்தேகம் கணவனுக்கு வருமே என்ற அச்சத்தில் அந்த வீதியில் இருந்த எல்லா வீட்டு கதவுகளையும் தட்டிவிட்டு சென்றான் மன்னன். வீதியில் உள்ளவர் ஒன்று கூடி யாரோ ஒரு கள்வன் இவ்வாறு செய்திருக்கிறான், மன்னனிடம் சென்று முறையிடுவோம் என்று அரண்மனைக்கு சென்றனர். மன்னர் அவர்களின் குற்றச்சாட்டுகளை கேட்டு அத்தகையவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டதும்
அவர்கள் அவன் கையை வெட்டிவிடலாம் என்று சொன்னார்கள். மன்னன் மறு யோசனையின்றி தன் உடைவாளால் வலக்கையை வெட்டி கொண்டான். அனைவரும் வியப்பும் நடுக்கமும் கொண்டனர். மன்னன் நடந்ததை கூறினான். அவர்கள் வேதனையுற்று சோமசுந்தரரின் திருக்கோயிலுக்கு சென்று, நல்ல அரசருக்கு இக்கதி நேரலாமா, அருள் புரிய வேண்டும் என்று இறைவனிடம் வேண்ட, வெட்டப்பட்ட கரம் பொற்கரமாக வளர்ந்தது. அது முதல் பொற்கை பாண்டியன் எனப்பட்டான். குட்டீஸ், கதையை படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.